ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சமையல் தேனி. இன்றைக்கி மட்டன் நாங்கள் எடுத்துருக்கோம். மட்டனில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. சூடாக சாதம், இட்லி, சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கிறேன். மட்டன் குழம்பு பொறுத்தளவு வெங்காயம் தாங்க அதிகமாக போடணும். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேங்க. ஒரு கரண்டி அளவு தேங்காய் துருவினதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்தளவு அரைச்சா போதும். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை வகைகள் போட்டு தாளித்து விட்டுறலாங்க. அது கூட கருவேப்பிலை, இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மட்டன் வேக வச்சுருக்கீங்க, அதை அதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். அதோட நம்ம சேர்த்து வச்சுருக்க சூப்பு தண்ணியை எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து போட்டுருங்க. மசாலா சேர்த்துடலாம். நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா எல்லாம் ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொதிக்கும் போதே உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பராக கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தால் போதுங்க. ஒரு விசில் வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மிதக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, கறி எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. செம்ம டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடிங்க. இட்லி எல்லாத்துக்குமே, இட்லி, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் மட்டன் சூப்பு, மட்டன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோங்க. அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.